அடுத்தது 3ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 15ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா 12ஆம் வீட்டுல இருக்காரு. 3 12ஆம் வீட்டுல இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் இந்த முயற்சிகள் 15ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் தடைபட்டு நடக்கும். ஆனா 15ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா உங்க ராசிக்குள்ளேயே ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதனோடு சேர்ந்து புதாதிய யோகத்தை பெற்றும். அப்ப என்ன ஆகுன்னா படித்த படிப்புக்கு உண்டான வேலை, 3ஆம் இடங்கிறது மாற்றம் இல்லையா? அப்போ ஒரு மாற்றம் நடக்க போகுது உங்க லைஃப்ல. ஒரு பெரிய மாற்றமா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்க போகுது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்குனால ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அதுல போடக்கூடிய முதலீடுகள் உங்களுக்கு பல மடங்கான லாபத்தை கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். முயற்சிகள், தடைப்பட்டு போன முயற்சிகள் எல்லாமே இந்த 15ஆம் தேதிக்கு மேல அந்த தடையெல்லாம் உடைச்சிட்டு வெளியே வந்து உங்களுக்கு, அதாவது சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த டேமை உடைச்சிட்டு தண்ணி வெளியே வந்துச்சுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது போல தடையெல்லாம் உடைச்சிட்டு உங்களுக்கு எல்லா விஷயம் நடக்க போகுது. கடுமையான முயற்சி செய்து ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. உயர்கல்வி படிக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள், நீங்க எங்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் போயிட்டு வர்றதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள், நிம்மதி பெருமூச்சு விடுறதுக்குண்டான ஒரு அமைப்பு எல்லாமே உண்டு. அப்பாடா நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் கடவுள் நம்ம கண்ணை திறந்து பார்த்துட்டாரு, நமக்கு ஏதாவது ஒண்ணு நடக்குது, இதையாவது நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இந்த மாசம் மிதுன ராசிக்கு கண்டிப்பா நடக்கும். தெளிவா இருக்க போறீங்க. 15ஆம் தேதிக்கு மேல இன்னும் அதிகமாக போகுது.